ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வ்ளாக் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் எடுத்த வ்ளாகு. ஸோ நான் எப்படியெல்லாம் வந்து முந்தின நாள் எப்படி முன்னேற்பாடு வந்து செஞ்சுக்கிட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 1 வந்து எப்படி போச்சு அதுதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வ்ளாகில். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இது பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஸோ செடிகள் எல்லாமே வந்து ஒரு சைடாக ஒரு கார்னரில் வந்து வச்சுருந்தேன். பிஃபோராக வந்து நான் மொட்டை மாடியில் தான் வச்சுருந்தேன். பட் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈவினிங்கை வந்து தண்ணி ஊற்ற மறந்ததுனால கொஞ்சம் டல்லாக ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் தேவையில்லாத பாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லா செடிகளையும் வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ கீழே வந்து ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் வந்து துளசிலாம் இருக்கிறனால துளசிக்கு வந்து முன்னாடி நான் பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து அது ஓரமாக இருக்கிறனால அந்த ஏரியா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த 3-4 மணிக்கெலாம். ஸோ பூச்சி எதுவும் இருந்தால் கூட தெரியாது. அதனால எனக்கு போகிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கே பயமாக இருக்கும். கொஞ்சம் 6 மணி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணி ஊற்றுவேன். ஸோ அதனால் அதை வந்து வாசல் படிக்கட்டுக்கு பக்கத்தில் வச்சிடலாம் செடிகள் எல்லாம்னு சொல்லிட்டு வாசல் படிக்கட்டுக்கு பக்கத்தில் வந்து செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். ஸோ அந்த செப்பல் ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம செடிகள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீப் க்ளீன் தான் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வேலை இல்லாத போது தான் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவேன். அல்லது வந்து ஏதாவது செடிகள் பக்கத்தில் இருக்கிற குப்பையை மட்டும் பெருக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வந்து பெருக்கி மட்டும் தான் விடுறது. இப்போ வந்து ப்ளவுஸ் ஒர்க்லாம் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தேவையான வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளாஸுக்கான வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து அந்த வேலை முடிஞ்சனால சரி இந்த வேலையை வந்து க்ளீனிங் ஒர்க்கை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செடி இருக்கும். சில டைம் வந்து வெத்தல் வளர்த்துருப்பேன். அது ஒரு ஸ்டேஜ் வர க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் டல்லாக ஆயிரும். திருப்பி அதை வந்து கட் பண்ணிவிடுவேன். அது மாதிரி பாகற்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செடி வந்து மாற்றி மாற்றி ஏதாவது வந்து வச்சுட்டே இருப்பேன் நான். அதே மாதிரி சங்குப்பூ நல்லா க்ரோவாக இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து வளராது. ஏன்னா குட்டி தொட்டியில் தானே வச்சுருக்கிறனால. ஸோ மேலே மொட்டை மாடியில் வச்சுருக்கும்போது வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரை ஆகும்போது கட் பண்ணி விட்டு மறுபடியும் விதை போடுவேன். அந்த மாதிரி தான் துளசியும் நிறைய நம்மக்கிட்ட இருந்தது. ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் ட்ரை ஆக வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மாதிரி தொட்டாச்சினியும் நல்லா க்ரோவாகவே வரும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளராமல் டல்லாகிடும். அந்த டைமில் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நித்திய கல்யாணியும் கட் பண்ணி விட்டு இப்போது நல்ல க்ரோவாக இருக்குது. ஸோ மருதாணியை வந்து அடிக்கடி ஹேர் பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணி விட நல்லாவே இப்போ வந்து க்ரோ ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து மல்லிகைப்பூ நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேஜ் வர சூப்பராக வளர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருந்தது. அப்புறம் திடீர்னு க்ரோ ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம செடிகள் எல்லாமே வந்து திடீர்னு எப்போ அது வளருதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக வந்து வாசல் கிட்ட வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோடய பசங்களும் டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்குறாங்களே நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு 3 o'clockலேருந்து ஆரம்பித்தேன் நான். அதாவது மண்டே 3 o'clockலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா. ஹிருத்திக் வந்து ஹாலிடேனால வீட்டில் தான் இருந்தான். ஸோ அம்மா ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க. அந்த அழுக்கு தண்ணியில் நெக்ஸ்ட் வந்து கால் வச்சு ஏதாவது விளையாடுறது அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு தண்ணியை நிறச்சி வைங்கடான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ அவங்க பாத்ரூமில் வச்சு தண்ணி வந்து நிறச்சி வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து அதை எடுத்து தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தேன் நான். யூஸ்வலாக வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து அந்த டஸ்ட் எல்லாம் படிஞ்சு இந்த இடத்துல தான் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். அடிக்கடி தண்ணி ஊற்றி விடுவேன். இருந்தாலும் வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டாலும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் நல்லாயிருக்கும். திருப்பி மறுபடியும் அதே மாதிரி டஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகவே படியும். அதனால பெருக்கி மட்டும் விட்டுடுவோம். அடிக்கடி தண்ணி ஊற்றி டீப் க்ளீனிங் வந்து பண்ணுறதில்ல. அதே மாதிரி செப்பல் ஸ்டாண்டு வாசல் கிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து பசங்களும் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கரெக்டாக படுங்கடா செப்பல் வந்து போட்டிங்கன்னா எடுத்து வைங்க அப்படின்னு. பட் குட்டி பசங்கனால அது வந்து டெய்லியுமே வந்து டெய்லி ரூட்டீனில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து சின்ன பசங்க தானே நானும் விட்டுடுவேன். அதனால் வந்து வாசல் கிட்டே வந்து அங்கங்கே செப்பல் கிடக்கும். நானாக எடுத்து வச்சா தான் உண்டு. அதனால சரி இப்போ வந்து அந்த ஸ்டெப்ஸு கீழே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து அந்த சைடாக தான் வைக்கிறதுக்கு பிளானிங். நெக்ஸ்ட்டு வந்து வாசல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து தண்ணி தெளித்து நல்லா கிளியராக வந்து பெருக்கி விட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டேன். அதே மாதிரி விண்டோவில் இருக்கிறது கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருந்து அந்த இடத்துல வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வேலை இல்லாத போது தான் இந்த மாதிரி டீப் க்ளீன்லாம் பண்ணுறது. வேலை இருந்தால் இந்த சைடு வரவே மாட்டேன். ஜஸ்ட்டு பெருக்கி தான் விட்டுறது நான். அது மாதிரி இந்த தெர்மாக்கோலும் வந்து இப்போ மிஷின் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து கிடச்சிச்சு. சரி நம்ம செடிக்கு கேட்ட வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு செடிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான்.
நெக்ஸ்ட் வந்து நிலவாசல்லையும் வந்து எப்போவுமே மஞ்சள் கொஞ்சம் ஒரு 1 இயர் பேக் வந்து மஞ்சள் வச்சுருந்தேன். பட் பாப்பா ஹிர்த்திக்லாம் குட்டி வயசாக இருக்கும்போது கரெக்டாக அவங்க கண்ணில் அதுதான் படும். எடுத்து வந்து அதை நோண்டி 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 அதில் இருக்கிற வந்து அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையுமே வந்து பாப்பாலாம் வாயில் போட ஆரம்பித்தா. அதனால் அதையும் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து லெமன் கட் பண்ணியும் வைப்போம் நாங்கள். எங்கள் அத்தையோட பழக்கம் அதுவும் நான் வச்சுப்பேன் நான். பட் என்னென்னா அதுவும் வந்து பசங்க வாயிலெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கும்போது. அதனால் அதையும் வந்து விட்டுட்டேன் நான். சரி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாமலே விட்டுடுவேன் நான். சரி இப்போ மறுபடியும் வந்து நிலவாசலில் வந்து மஞ்சள்லாம் தடவி வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மிரட்டினா பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பட் பயப்படலாம் மாட்டாங்க. பட் வந்து சொல்லி வச்சுருக்கேன் நான், எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு. ஈவினிங் போல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குழந்தைங்களையும் கை காலெலாம் கழுவிட்டுட்டு மாப் போட்டுட்டேன். வீட்டில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா மாப் போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்தால் பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அது முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சு. சரி அன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்து பூஜைக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா கிளியராக வந்து தொடச்சி வச்சுட்டேன். சாமிக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பவுடர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வேறு, நெக்ஸ்ட் வந்து ஜவ்வாது, மஞ்சள், நெக்ஸ்ட்டு சோம்பு, நெக்ஸ்ட்டு சந்தனம் எல்லாம் போட்டு மஞ்சள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி பூஜை பவுடர் ரெடி பண்ணி சாமிக்கெல்லாம் போட்டு வச்சிடும். இது ஷார்ட்ஸ் வீடியோக்காக எடுத்தது நான். பிஃபோராகவே வந்து எடுத்து வச்சுருந்து ஒரு vlogல கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை அடிக்கடி இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த பவுடர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை ரூமே வந்து அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கும். நல்ல ஒரு கோயிலில் நம்ம வந்து இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பூஜைக்கு தேவையான எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து விளக்கேற்றும் போது 1 ரூபி காயின் வந்து போட்டு விளக்கேற்றுவேன். அது மாதிரி பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுப்பேன். அது வந்து விளக்கு கீழே வந்து 5 ருபீஸ் காயின் வச்சுவேன். அது என்னை வந்து வீடு வாங்குகிற யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வச்சுருந்தேன். அது மாதிரி ரீசெண்டாக தான் அன்னபூர்ணி அம்மா வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அன்னபூர்ணி அம்மாவும் நல்லா வந்து கொஞ்சம் பச்சரிசிலாம் போட்டு அம்மா கையிலையும் வந்து கொஞ்சம் பச்சரிசி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது மாதிரி வந்து என்னோடய பூஜை ரூமுக்கு அந்த கபோர்டுக்கு கீழே ஒரு ரேக் இருக்கும். அங்கே தான் தேவையான பொருட்கள் பஞ்சகவியம், நெக்ஸ்ட்டு கற்பூரம் எல்லாமே வந்து என்னென்ன தேவையோ பூஜைக்கானது எல்லாமே அங்கே தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ரீசனாக வந்து வெட்டி வேரும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ வெட்டி வேர் வந்து எண்ணெயிலையும் அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். நானாக ஹோம்மேடில் ரெடி பண்ணுற ஆயிலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அது மாதிரி சாமிக்கும் இதை வச்சுப்பேன். பர்ஸில் எதாவது வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 o'clock வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். மார்னிங் வந்து 3:30க்கு அலாரம் வச்சுருந்தேன். பட் 3:20க்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எழும்பிட்டேன். நெக்ஸ்ட்டு காலை கடையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்கு 3:45 போல் ஆச்சு. வந்து பால் போட்டேன். ஏன்னா வந்து சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறதுக்காக பால் வந்து இன்றைக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த காலையில் வந்து எடுத்து பாயசம்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் நாள் பூஜைனால எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பால் மட்டும் போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு பால் மட்டும் தான் இன்றைக்கி சாமிக்கு வந்து நைவேத்தியமாக வைக்க போகிறேன். ஸோ பால் வந்து போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாசல்லாம் மஞ்சள் தெளித்து நல்லா தண்ணிலாம் தெளிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணிலாம் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வீடை 1 டைம் வந்து பெருக்கி விட்டுட்டேன். நான் நல்லா தலையெல்லாம் ஊற்றிட்டு வீடை வந்து பெருக்கி விட்டுட்டேன். ஏன்னா விளக்கேற்றும் போது முடியெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து லைட்டாக தலையை ஊற்றிட்டு வீடை நல்லா பெருக்கி விட்டுட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருட்டி இருக்கும். அதனால அந்த ஏரியாக்குள்ளே போகவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ இந்த வாசல் படிக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக இருக்கிறனால பிரச்சனை இருக்காது. அதனால தான் வந்து மெயினாக இந்த துளசி மரத்தை வந்து இங்கே வச்சுருந்தேன். நான் மாடம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம். இப்போதைக்கு வந்து தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து அரிசி மாவில் கோலெல்லாம் போட்டாச்சு. இந்த அரிசி மாவு வந்து நான் யூஸ்வலாக அரிசி மாவு கோலம் போடுறதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சு நம்ம வந்து கோலம் போடுவோம்ல, அதில் மீதம் இருக்கிற பாட்டை வந்து ஒரு 4 நாள் வெயிலில் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ வந்து அரிசி ஊற வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இது கூட நான் வந்து ஒரு vlogல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக டைல்யூட் பண்ணிட்டு நீங்கள் கோலம் போட்டாலே போதும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகி பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்கும். பூஜை ரூம்லேயும் சரி, வாசல்லையும் சரி, நெக்ஸ்ட்டு கிச்சன்லேயும் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிப்பேன். அரிசி ஊற வச்சு மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுப்பேன். நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டோன்னா பூச்சிலாம் வராது, ஸ்மெல்லும் வராது. ஸோ இந்த மெத்தட் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ நம்ம செவ்வாய் வெள்ளிக்கு வந்து கோலம் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து பூலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நிலவாசல்லையும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டேன்.
நிலவாசலில் ஒரு விளக்கு தான் இன்றைக்கி ஏற்றி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து பஞ்சகாவிய வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து வச்சுருந்தேன் நான். யூஸ்வலாக 2 அகல் விளக்கு வெளியே வச்சுருப்பேன் நான். ஒன்று வந்து முருகர்கிட்ட வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த விளக்குக்கு வந்து பஞ்சகாவிய விளக்கில் வச்சுருந்தேன் நான். ஸோ மேலே இருந்து எடுக்கல, எல்லாத்தையுமே வந்து கார்த்திகை முடிஞ்சோன்னே மேலே தூக்கி போட்டாச்சு. அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதையும் எடுத்துட்டேன் அப்படின்னா வாசலில் 2 விளக்கு கூட வச்சுருவேன். ஸோ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ எடுத்தேன். பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடியோ எடுத்தேன். ஏதோ வந்து வீடியோ எடுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் போயிடுது. அதனால வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியை வந்து வீடியோ எடுத்தேன் நான். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் லீவ்னால ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 6 மணி போல் வந்து என்னோடய வேலைகள் பாதி முடிஞ்சிடுச்சு. சரி இன்னும் நிறைய டைம் இருக்குது. 7:30 தான் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புவாங்க. சரி கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் சும்மா வந்து வாக் பண்ணிவிட்டு சும்மா அங்கே இங்கே போயிட்டு நடந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து வெளிச்சம் வந்தோடனே கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்தேன். ஏன்னா இப்போ தான் வந்து பளிச்சுன்னு தெரியுது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. செடியெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். பட் என்னென்னா இங்கே வாசல் கிட்ட வச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது என்னோடய மார்னிங் ஆக்டிவிட்டி. எப்போவுமே குளிச்சிட்டேன் அப்படின்னா மார்னிங் வந்து தொட்டாச்சி நீங்கள் தொட்டு அவங்க அது தொடும்போதே பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ குளிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அதை வந்து தொட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என் குழந்தைங்களும் அது ஒரு ஆக்டிவிட்டியாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சகாவியம் விளக்கும் வந்து நெய்யில் ஏற்றிருந்தேன். அது என்னென்னா நெய்யில் வந்து நல்லா டிப் பண்ண சொன்னாங்க, ஃபுல்லாக வந்து எரியறதுக்கு. நான் முன்னாடி எரியும் போது பாதி தான் எரிஞ்சிருக்கும், பாதி எரியாமல் இருக்கும். பட் இந்த டிப்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெய்யில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நெய் விளக்க ஊற்றி எரியும் போது ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு சாம்பல் மாதிரி கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த சாம்பல் கூட நம்ம நெத்திலெலாம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நானும் யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் அப்படி இல்லாட்டி செடிங்களுக்கு கூட போட்டுக்கலாம். ஸோ பூஜைலாம் முடிச்சுட்டு இப்படி தான் இருந்தது என்னோடய பூஜை ரூமு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து நமக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால நான் வந்து ஒரு நாள் வீடியோ போடுவேன், இன்னொரு நாள் போட மாட்டேன், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்லாம் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.